வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தின் 159 உறுப்பினர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை. அரசு நிறுவனங்களின் இணைய சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிப்பு. ஐரோப்பிய நாட்டிற்கு செல்வதற்காகவே கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ததாக இஷாரா வாக்குமூலம். மட்டக்களப்பில் தாயின் காதலனால் 5 வயது சிறுமி சித்திரவதை. இசைப்பிரியா உள்ளிட்ட 12,000 போராளிகள் தொடர்பில் சரத் பொன்சேகா தகவல். பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து 21 மாணவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென அறிவுறுத்தல். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம். வாடிக்கையாளர்கள் கொள்வனவு செய்யும் பிளாஸ்டிக் பைகள் கொள்கலன்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிப்பு. ஐஸ் கலந்த நீரை பருகிய 2 நாய்கள் மரணம். தங்காலை கடற்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப்பொருள் கலந்த நீரை பருகிய 5 நாய்களுள் 2 நாய்கள் உயிரிழந்துள்ளன. தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய 5 நாய்கள் ஒரே இடத்தில் வழமைக்கு மாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த நாய்களுக்கு தனியார் நிறுவனம் ஒன்றினால் மருந்துகள் கொடுத்து பராமரிக்கப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த நாய்களுள் 2 நாய்கள் உயிரிழந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இக்காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்ததுடன் ஏனைய நாய்களின் இரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தங்காலை பகுதியைச் சேர்ந்த குறித்த தனியார் வைத்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 8:30 வரை அமுலில் காணப்படும் வகையில் குறித்த மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளை, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் அநேகமான பகுதிகளில் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் வீதிகள் பலவும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக 2 மரணங்கள் சம்பவித்துள்ளன. பலத்த மழை காரணமாக 144 குடும்பங்களைச் சேர்ந்த 585 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட கட்சியையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றஞ்சாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏனைய மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரசாரத்தை மேற்கோள் காட்டி நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தவறான தகவல்கள் முதன்மையான சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுவதாகவும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய போலீஸ் நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில குழுக்கள் குறித்த சந்தேக நபர்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் பொய்யாக தொடர்பு படுத்துவதன் மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷாரா செவந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு அவர் இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கதைகள் சந்தேக நபரின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி முந்தைய தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொருட்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் போலி கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப பணம் செலுத்திய ஆன்லைன் பிரசாரங்களை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இந்த விடயத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கொள்கலன்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. இது ஒரு முறை மாத்திரமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்குகளை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒழுங்குமுறையின் கீழ் சில்லி பைகள் என்று அழைக்கப்படும் சிறிய பொலித்தீன் பைகள் இனி இலவசமாக இருக்காது எனவும் சில்லறை விற்பனையாளர்கள் அதனை வாங்கும் போது வழங்கப்படும் ஒவ்வொரு பை அல்லது கொள்கலனுக்கும் வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் செலவுகளை தவிர்ப்பதற்கும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய முயற்சிகளுக்கு பங்களிப்பதற்கும் மாற்றத்திற்கு முன்னதாக மீண்டும்
பயன்படுத்தக்கூடிய பைகள் மற்றும் கொள்கலன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் நுகர்வோரை வலியுறுத்தியுள்ளனர். இம்முயற்சி சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான நுகர்வோர் பழக்க வழக்கங்களை நோக்கிய பரந்த உந்துதலை பிரதிபலிப்பதுடன் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பிளாஸ்டிக்குகளில் இருந்து விலகிய நிலையான அன்றாட நடைமுறைகளை நோக்கிய மாற்றத்தை குறிக்கின்றது எனவும் நுகர்வோர் விவகார சபை அறிவித்துள்ளது. அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அண்மைய அமைச்சரவை மறுசீரமைப்பை தொடர்ந்து அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள், துறைகள், சட்ட ரீதியான அமைப்புகள் என்பன திருத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விநியோகிக்கப்படும் ஓட்டுநர் உரிமத்திற்கான கட்டணத்தை 2000 ரூபாவிலிருந்து 15,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான வர்த்தமானி அடுத்த வாரம் மீண்டும் வெளியிடப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த வசதி எதிர்காலத்தில் வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பல ஆண்டுகளுக்கு பின்னர் நாடு திரும்பும் இலங்கையர்களும் பொருத்தமான கட்டணங்களை செலுத்துவதன் மூலமே ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தமை தொடர்பில் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியின் வாக்குமூலத்தினூடாக பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்படி மித்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என இஷாரா செவ்வந்தி தங்கியிருந்த பல பகுதிகளில் அவருக்கு உதவி புரிந்தவர்கள் என சந்தேகத்தின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பின் செவ்வந்தி பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை போலீசார் ஆய்வு செய்து வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை இஷாரா கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். குறித்த பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டு அவர் தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இன்றும் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை எதிர்வரும் மணித்தியாலங்களில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் எனவும் மேல் சப்ரகமுவோ, மத்திய, வடமேல் மற்றும் தென் வடக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மலையகத்திற்கான 4 புகையிரத சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளன. கோட்டை புகையிரத பாதையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் குறித்த பகுதிகளுக்கான புகையிரத சேவைகளும் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 2 மாணவர்கள் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 6 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் விவசாய பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களை மறு அறிவிப்பு வரும் வரை உடனடியாக பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்கள் அதனை புதுப்பித்து மேலதிக பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நிதி நிறுவனங்களை நோக்கிச் செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை மற்றும் நிதி நிறுவனங்களில் நகைகளை அடகு வைப்பதற்கு கிடைக்கும் கட்டணமும் அதிகரித்துள்ளது. 24 கேரட் தங்கத்தை அடகு வைப்பதற்கான முன்பணம் 2,50,000 ரூபாய் முதல் 2,60,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் தங்கத்தை அடகு வைப்பதற்கு செலுத்தப்படும் தொகை 2,20,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு 24 கேரட் தங்கத்தை அடகு வைப்பதற்கு 2,10,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இதன் பெறுமதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடகு வைப்பதற்கான முற்பணம் அதிகரித்தமையினால் சில வாடிக்கையாளர்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் தற்போது அடகு வைக்கப்பட்டுள்ள தங்க நகைகளுக்கு அதிக விலை பெற தமது அடமானங்களை புதுப்பித்துள்ளதாக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதேவேளை தங்க நகைகள் அதிக விலையில் அடகு வைக்கப்படுவதனால் அவற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியாத
நிலை ஏற்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பால் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பவுன் 24 கேரட் தங்கத்தின் விலை 4 லட்சம் ரூபாவை தாண்டியுள்ளது. எனினும் நேற்று முன்தினம் 3,90,000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை அதிகரிப்பால் உள்ளூர் நகை சந்தையில் தங்கத்திற்கான தேவை சுமார் 60% குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக நகைக்கடைகளில் பணியாற்றுவோர் தமது வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு எந்த விதாரண மற்றும் அவரோடு இணைந்து செயற்பட்டவர்களை பொறுப்பு கூற வேண்டுமென ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வரும் நிலையில் வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பிலும் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இந்நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பில் கருத்துரைத்துள்ள சரத் பொன்சேகா தான் இராணுவ தளபதியாக இருக்கும் போது பெருந்தொகையான மக்கள் சரணடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சரணடைந்த மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் 12,000 பேர் துப்பாக்கிகளை வைத்து சயனட் குப்பிகளை வீசிவிட்டு சரணடைந்ததாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். எனினும் இவர்களுள் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்த போதிலும் வவுனியா இடைத்தங்கல் முகாம்களில் சிலர் விசாரணைக்கு அழைத்து கொல்லப்பட்டதாக கண்டறியப்பட்டது. இவர்களுள் இசைப்பிரியாவை அழைத்துச் சென்றதான குற்றச்சாட்டு இருந்தமையை நான் அறிவேன். அப்போது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. வவுனியாவிற்கு பொறுப்பாக இருந்த ஜகத் ஜயசூரியவினால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தனர். இவர்களுக்கு எதிராக இராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது தான் இராணுவ தளபதியாக செயற்படவில்லை எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். ஜகத் ஜயசூரியவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே இராணுவ தளபதியாக நியமித்ததாக தெரிவித்துள்ள சரத் பொன்சேகா தான் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சிலர் சண்டியர்களாக செயற்பட்டதாகவும் அவர்களே புனர்வாழ்வு மற்றும் ஏனைய செயற்பாடுகளின் முன்னணி வகித்ததாகவும் அவர்களே பல முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் கீரி சம்பா அரிசியின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது. சந்தையில் 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் விலை 350 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் அந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய முடியாத வர்த்தகர்கள் பழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரம் கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பற்றுச்சீட்டு எதுவுமின்றி இவ்வாறு கீரி சம்பா அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி விற்பனையின் மூலம் 25 முதல் 30 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கப்பெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இஷாரா செவந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது இஷாரா செவந்தி என்ற பெண் ஐரோப்பிய நாடொன்றிற்கு செல்வது தனது வாழ்நாள் கனவாக இருந்ததாகவும் அக்கனவை நனவாக்குவதாக கெஹல் பத்திர பாத்மே அளித்த வாக்குறுதியின் பேரிலேயே தான் கொலை சம்பவத்திற்கு உதவியாக செயற்பட்டதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்திற்கு தான் எந்த வகையான பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் தன்னை ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக கெஹல் பத்திர பாத்மே கூறிய வாக்குறுதியே தான் கொலைக்கு உதவியமைக்கான காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கெஹல் பத்திர பாத்மே தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்ற நபருக்கு ரூபாய் 6.5 லட்சம் ரூபாய் வழங்கி போலி பயண ஆவணங்கள் தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஷாரா செவந்தி ஐரோப்பிய நாட்டிற்கு செல்லும் கனவை அடிக்கடி பாத்மேவிடம் பகிர்ந்ததாகவும் பாத்மே தனது போதைப்பொருள் விற்பனை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது செவந்தியையும் பயன்படுத்தி வந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சட்டத்தரணிகள் போன்று வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்து இஷாரா செவந்தி உட்பட இருவரே கணேமுல்ல சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொண்டவை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நிலைமை தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த சிக்கல் நிலை காரணமாக முடங்கியிருந்த அனைத்து அரச இணைய சேவைகளையும் இன்று முதல் பொதுமக்கள் வழக்கம் போல் பயன்படுத்த முடியும் என அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல அரச நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகள் கடந்த ஒரு வார காலமாக செயலிழந்திருந்தது. இந்நிலையில் சுமார் 34 அரச நிறுவனங்களின் சேவைகள் இவ்வாறு ஒரு வாரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. இச்சேவைகளில் பதிவாளர் நாயகத்தின் திணைக்களத்தின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணைய வழியிலான வருமான வரி அமைப்பு, போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் துறை அனுமதி சான்றிதழ் அமைப்பு, வணிக திணைக்களத்தின் இணைய வழியுடான நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறைமை, ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய அமைப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம், நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தர நிலைகள் சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான உதய கமன்பில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாள்வது குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக நன்கொடையாக வழங்குவது சட்டப்படி குற்றம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கொடுப்பனவுகளை கட்சி பணிகளுக்கு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த யோசனைக்கு பதிலளித்த உதய கமன்பில ஒருவரின் சம்பளத்தை செலவழிப்பதற்கும் பொது கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே தெளிவான வேறுபாடு உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த வருமானத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். எனினும் அலுவலகம், எரிபொருள், தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து போன்றவற்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகள் நோக்கம் கொண்ட பொது பணிக்காக மாத்திரமே கண்டிப்பாக செலவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடகை, மின்சாரம் அல்லது உபகரணங்கள் போன்ற அலுவலக பராமரிப்புக்காக கொடுக்கப்படும் நிதியை ஒரு கட்சி கொடுக்க முடியாது. அவ்வாறு செய்வது பொது பணத்தை தவறாக பயன்படுத்துவது எனவும் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இத்தகைய செயல்கள் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது என கருத முடியும் எனவும் இது புனையில் வெளிவர முடியாத குற்றம் எனவும் உதய கமன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறாக அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தும் 159 அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு தீவிரமான குற்றத்தை செய்கின்றனர். எனவே அடுத்த அரசாங்கத்தின் கீழ் இந்த அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெலிக்கடை சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் இவர்களுக்காகவே ஒரு முழு விடுதி ஒதுக்கப்பட வேண்டி வரும் எனவும் உதய கமன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் நாடாளுமன்றத்தில் முதன் முறையாக பெண்ணொருவர் பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பழமைவாத கொள்கைகளை கொண்ட சனே டகாசி அந்நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரான 64 வயதான டகாசி ஜூலையில் நடந்த தேர்தலில் கட்சி மோசமான தோல்வியை சந்தித்ததை அடுத்து ராஜினாமா செய்த ஷிகோரு இஷிபாவுக்கு பின் பொறுப்பேற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி சந்தித்த 3 மாத அரசியல் வெற்றிடம் முடிவுக்கு வருகின்றது. போராடி வரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி வலதுசாரி ஜப்பான் இனோவேஷன் கட்சியுடன் ஒரு முக்கியமான இறுதி நேர கூட்டணியை அமைத்ததன் மூலம் டகாய்சியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.